ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு க்ரீம் என்ன தான் பீட் பண்ணாலும் அது ஸ்டிஃப் பீக்கே வர மாட்டேங்குது. இந்த சுச்சுவேஷன் ஒரு பிகினராக எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஈவன் நான் கூட இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த க்ரீமை பீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம எந்த பவுலில் க்ரீமை பீட் பண்ணுறோமோ அந்த பவுலை 1 ஹவருக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இருக்கணும். அதே மாதிரி நம்ம எந்த க்ரீமை யூஸ் பண்ணுறோமோ அந்த க்ரீம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், பட் கூலிங் இல்லாமல் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம க்ரீமை பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரீசரில் இருந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அது லிக்விட் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் நம்மளுக்கு. நான் எப்போவுமே ஃபயோனா பிராண்டு தான் யூஸ் பண்ணுவேன். அந்த பிராண்டு ரொம்பவே நல்லா இருக்குது நான் யூஸ் பண்ண வரைக்கும். அதவே நான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் தாராளமாக இந்த க்ரீமை யூஸ் பண்ணலாம். நான் மற்ற பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், லைக் விப் டாப்பிங் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அது அந்தளவு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. டேஸ்ட் வைஸும் இந்த ஃபயோனா விப்பிங் க்ரீம் சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 1 கப் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு பாருங்கள், இப்போ பீட் பண்ண உடனே எவ்வளோ அந்த ஃபேட் கண்டென்ட் அப்படியே நுரைச்சி வருது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் அந்த க்ரீம் நல்லா பீட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். பவுலும் நம்ம பீட் பண்ணுற விஸ்க்கும் நல்லா கூலிங்காக இருக்கணும். அப்போ தான் இது ஸ்டிஃப் பீக்ஸ் கரெக்டாக ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம பீட் பண்ணும்போதே ஸ்டிஃப் பீக்காக ஆகாமல் அது அப்போவே மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்காகத்தான் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸ்பீட் 1ல் தான் வச்சு பீட் பண்ணணும். எடுத்த உடனே ஹை ஸ்பீடில் வச்சு நம்ம பீட் பண்ணக்கூடாது. அப்படி பீட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டிஃப் பீக்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக நிற்காது. போக போக க்ரீம் டபுள் ஆகும். அந்த டைமில் நம்ம ஸ்பீடை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே நம்ம 5ல் வச்சு நம்ம பீட் பண்ணக்கூடாது. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னா, இந்த க்ரீமில் சுகர் ஆல்ரெடி இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ராவாக சுகர் தேவை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேண்டியதில்லை. சுகர் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு இதில் இருக்கிற சுகரே போதுமானது தான். நீங்கள் கேட்கலாம், நம்ம பீட் பண்ணின உடனே சுகர் போடலாமா அப்படின்னு. அப்படி போட வேண்டாம். கொஞ்சம் நல்லா பீட் ஆகி அது ஒரு சாஃப்ட் பீக்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணி போடணும். அதுவும் பவுடர் சுகர் தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த சுகர் க்ரீம் கூட நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு இன்னும் நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் கிடைக்கும். இது கூடவே நம்ம எக்ஸ்ட்ரா வெனிலா எசன்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் சாக்லேட் க்ரீம் பண்ணுறதுனால கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த க்ரீமை பீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு. மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான். பட் 5 மினிட்ஸும் கூட ஆகாது, அதுக்கு கம்மியாக தான் ஆகும். நான் சொல்கிறேன், இந்த ஸ்டெப்பை எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரியான பர்ஃபெக்டான ஸ்டிஃப் பீக்கில் உங்களுக்கும் க்ரீம் கிடைக்கும். ஒன்ஸ் க்ரீம் நல்லா விப் ஆனதுக்கப்புறமா நம்ம திரும்பவும் பீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் க்ரீம் மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். பிகாஸ் பவுலில் இருக்கிற கூலிங் கம்மியாகிட்டே வரும்போது க்ரீம் என்ன ஆகும், அதோட கூலிங் கம்மியாகுதுன்றதுனால ஸ்டிஃப் பீக்ஸ் என்ன ஆயிரும், அப்படியே மெல்ட் ஆகிட்டே வரும். விப்பிங் க்ரீமை ஸ்டோர் பண்ணுறதும் மேக்ஸிமம் 1 டே. நம்ம விப் பண்ண டேயில் இருந்து மேக்ஸிமம் 1 or 2 டேஸ்க்குள்ளே அதை யூஸ் பண்ணிடணும். அதுக்கு மேலே அதை வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணியிருக்கோம், கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம், எசன்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் அப்படி ஆட் பண்ணும்போது அதோட ஷெல்ஃப் லைஃப் எல்லாமே இதாகும்ல. அதனால நம்ம மேக்ஸிமம் 2 டேஸ் தான். அதுக்கு மேலே அதை யூஸ் பண்ண வேண்டாம். பாருங்கள் எந்த அளவு அந்த ஸ்டிஃப் பீக்ஸ் ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னு. இதை நான் இன்னொரு பவுலில் போட்டு நான் இதை கிளிங் wrap பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு இன்றைக்கி சாக்லேட் கேக் ஆர்டர் இருக்கிறதுனால நான் சாக்லேட் க்ரீம் ரெடி பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிற க்ரீமை இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு அதையும் நம்ம ஃப்ரீசர்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நான் இப்போவே யூஸ் பண்ணிடுவேன். அதனால தான் நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணினாலும் அது மெல்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம ஃப்ரீசர்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது எந்த ப்ராப்ளமும் இல்லை.
நானும் ஸ்டார்டிங்கில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணினேன். நானும் எவ்வளோ தான் க்ரீமை வந்து பீட் பண்ணினாலும் அது ஸ்டிஃப் பீக்ஸாக நிற்கவே நிற்காது, மெல்ட் ஆகிட்டே இருக்கும். நானும் என்னதான் பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப பொருளெல்லாம் நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தான் இந்த மெத்தடை நான் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இது பர்ஃபெக்டாக வந்ததுனால தான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.